ஆண்டாளும் அமுத தமிழும் இந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற பாசுரம் ஒரு சிங்கம் குகையிலே இருந்து எழுந்து வருவது போல கண்ணா நீயும் வர வேண்டும் என்று அழைக்கிற பாசுரம். அது எவ்வளவு அழகா சொல்கிறாள். மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூவண்ணா நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னா. இந்த சிங்கத்தை காட்டு ராஜான்னு சொல்றோம். இங்க ஆண்டாள் காட்டுற காட்சி அதுதான். ஒரு சிங்கம், மழைக்காலம், ஒரு 2 மாசம் மழையில என்ன பண்ண முடியும்? காட்டுல இந்த சிங்கம் போய் ஒரு குகைக்குள்ள படுத்து தூங்கி விட்டது. மழை முடியும் போது எழுந்து வெளியில வரணும். சிங்கம் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவா தூங்கிடுச்சு. இப்போ மழைக்காலம் நின்று விட்டது. மற்ற மிருகங்கள் எல்லாம் வெளியில வந்தாச்சு. ஆனா எந்த மிருகத்துக்கும் உள்ள போய் கூப்பிடுறதுக்கு பயம். சிங்கத்தோட குகைக்குள்ள போக முடியுமா? பயம். எல்லாம் வெளியில காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த சிங்கம் திடீரென்று விழிப்பு வந்தது. அப்படி கண்ணை திறந்து பார்த்த உடனே அடடா தூங்கிட்டோமே, ஓவர் ஸ்லீப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அறிவுற்று தீ விழித்து அப்படி கண்ணை பளிச்சுன்னு திறந்தது. திறந்த உடனே எழுந்து வராது. அது என்ன செய்யுங்கிறத ஆண்டாள் எப்படி கவனிச்சிருக்கா? அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி அப்படி எழுந்து ஒரு சிலுப்பு சிலுக்கும். அந்த பிடரி முடியெல்லாம் அசையற மாதிரி ஒரு சிலிர்க்கும். சிலிர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அப்படி முதுக வளைச்சு ஒரு முறை சோம்பல் முறிக்கும். நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு வெளிநாட்டு திரைப்பட நிறுவனம், அதுல அந்த சிங்கம் தான் அதுக்கு லோகோ. அந்த சிங்கம் அப்படி அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு கர்ஜனை பண்ணும். கிட்டத்தட்ட ஆண்டாள் சொல்ற மாதிரியே இருக்கு. மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அதுக்கப்புறம் அப்படி வெளியில வருமே, அந்த மாதிரி கண்ணா நீ வரணும்னா. அது என்ன சிங்கத்தை மாதிரி வரணும்? சிங்கத்துக்கு காட்டு ராஜான்னு பேர் இல்லையா? இந்த பேரை யார் வைத்தார்கள்? சிங்கம் வச்சுக்கல, காட்டுல இருக்கிற எந்த விலங்கும் வைக்கல, நாம தான் வச்சிருக்கோம். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அதிலே இருந்து கிடைக்கிறதுங்கிறதுனாலதான் நாம சிங்கத்துக்கு காட்டு ராஜா. சிங்கம் நடக்கிறதுக்கும் புலி நடக்கிறதுக்கும் யானை நடக்கிறதுக்கும் மற்ற விலங்குகள் நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா இந்த பெயருக்கான அர்த்தம் நமக்கு புரியும். மற்ற விலங்குகள்லாம் நேர போகணும்னா அது பாட்டுக்கு நேர போகும், இல்லை வேற ஏதாவது டைவர்ஷன் இருந்தா இப்படி அப்படி திரும்பும். யானை ரொம்ப ஒசரத்துல இருக்கும், அதோட கண்ணு பார்க்கும்போது தெரியாது, அதனால அது பாட்டுக்கு அப்படி போகும் எங்கேயோ டிஸ்டன்ஸ்ல பார்த்து. ஆனா அந்த சிங்கம் நடக்கும்போது பார்த்தா தெரியும். கூண்டுல இருக்கிற சிங்கம் உட்பட அப்படி நடக்கும்போது இந்த பக்கம் திரும்பும், இந்த பக்கம் பார்க்கும், இந்த பக்கம் திரும்பும் பார்க்கும், திருப்பி இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். சுத்தும் முத்தும் பார்த்து கொண்டே வருவதுதான் சிங்கத்தினுடைய ஸ்டைல். ஒரு அரசன் அல்லது ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா, தன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் என்ன நிலைமையில இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது வேணுமா, அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், அவர்கள் தேவை என்னன்னு எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணணும். தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை இவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு தலைமை பண்பு அந்த சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி, கிருஷ்ணா நீ எழுந்து வா, நாங்கள் இங்கே காத்து நிற்கிறோம். அப்படி எழுந்து வரும்போதே இந்த பெண்கள் இங்க நிற்கிறார்களே, அது கூட முன்னால பாசுரங்கள்ல எல்லாம் என்ன சொல்லியிருக்கா? ஒரு பக்கத்துல பகைவர்கள் ஆற்றாது வலி தொலைந்து நிற்கிறார்கள், இன்னொரு பக்கத்துல கட்டில் கால் கிட்ட அங்கன்மான் ஞாலத்தரசர் நிற்கிறார்கள், நாங்களும் இங்க ஓரத்துல நிக்கிறோம். நீ பாட்டுக்கு அவர்களுடைய பளபளப்பெல்லாம் பார்த்துட்டு நேரம் அங்க போயிடாத, அப்படி சுத்தி திரும்பி பாரு, இந்த சிங்கம் பாக்குற மாதிரி ஒரு மூலையில சாதாரண சிறுமிகள் நாங்கள் நிற்கிறோம், நாங்க தான் உண்மையிலேயே தேவையோடு நிற்பவர்கள், எங்களை பார்த்துட்டு அவர்களையும் பார்னு அந்த கண்ணனுக்கு எப்படி அழகா ஆண்டாள் சொல்றாங்க. நீங்க அழகா சொன்னங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை பத்தி. ஆனா ஆண்டாள் முதல் பாசுரத்திலே சிங்கத்தை கண்ணனோட சொன்னான். யசோத இளஞ்சிங்கம், மார்கழி திங்கள் ஒண்ணுமில்ல, அந்த இளம் சிங்கம் இப்போது இந்த அளவுக்கு சிங்கமாக வளர்ந்து அந்த இளம் சிங்கம்னு அங்க முதல்ல சொல்லிட்டு இந்த சிங்கத்தை சொல்றா. அந்த மாரி காலத்தை என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாரி காலத்துக்கு ஒரு உட்பொருள் சொல்றாங்க. கிஷ்கிந்தா காண்டத்துல ராவணன்
கடத்தின் போய் சீதையை வச்சிருக்கான். சீதையை தேடுறதுக்காக துணைக்கு இவரை கூப்பிடுறாங்க, சுக்ரீவனை. அவன் மழை காலத்தில் படுத்துடுறான் உள்ளே போய். ஆனால் அந்த கால வேறுபாட்டை சொல்கிறான், மாரிக்காலன். சுந்தரகாண்டத்தில் அனுமார் சீதையை சொல்கிறதுக்கு அந்த சிங்கத்தை சொல்கிறார். நரசிம்மனா, நரசிம்மனுடைய அவதாரமாக இங்கே பேசப்படுகிறது. இதில் ஆண்டாள் சிங்கம், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கண்ணன்றதை தாண்டி அந்த கண்ணன் அந்த நரசிம்ம அவதாரத்தில் உடனடியாக நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடுமை வாழ்முதலின். அவன் எங்கே வரான், உடனடியே இன்ஸ்டண்ட்டாக வருவான். அவன் அந்த பகவானுடைய பராக்கிரமம் இருக்குல்ல, அவன் நாளைக்கு வரமாட்டான், இப்போ வரமாட்டான்ட்டு. எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை பார்த்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் முன் விய தோன்றிய என் சிங்கபரான் பெருமையை நம்மாழ்வார் சொல்கிறார். அந்த சிங்கத்தை அந்த நரசிம்ம அவதாரத்தோட சொல்லிட்டு என் முதுகலை ராமன் வரல, ராமன் உன்னை காப்பாற்றுவான்னு அனுமன் சீதைட்ட சொல்லலை, நரசிம்மனா உன்னை காப்பாற்றுவான்ட்டு அதில் குறிப்பு இருக்குது. ராமாயண குறிப்பில் முக்கூர் லட்சுமணரசிம்மாச்சாரியார் அழகாக அதெல்லாம் சொல்லுவார். அந்த சிங்கம், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது எனக்கு ஒரே ஒரு இதுதான், இதை சிங்கப்பாட்டுன்றாங்க, அழிமழை கண்ணாவ மழைப்பாட்டுன்றாங்க. ஒரு ஒன்றுத்துக்கும் ஒன்று அவள் வானியலை எங்கே படித்தா, இந்த சாஸ்திரம் எங்கே படித்தா, நீங்கள் சொல்கிற மாதிரி இதையெல்லாம் காலேஜில் போய் படிக்கணும்னு நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் பேசும்போது முன்னாடி பாசனத்தில் பேசும்போது சொன்னாங்க, இது ரூரல் எஜுகேஷன், அந்த எஜுகேஷன், டவுன் எஜுகேஷன் இல்லை, இதெல்லாம் அவள் ஞானத்தினுடைய ஊற்று இது இல்லை. அதில் கூட நீ அந்த சிங்கம் போல புறப்பட்டு வர வேண்டும், போதருமா போலே பூவை பூவண்ணா. அந்த வார்த்தையோட அழகே பார்க்கலாம். போதருமா போலே பூவை பூவண்ணா. பூவை பூங்கிறது காயாம்பூன்னு சொல்லுவாங்க, அது கருநீலமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணனே, நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னா. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து, யார் ஆராய்ச்சி பண்ணணுமா? கடவுள் ஆராய்ச்சி. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, மாணிக்க வாசகர். அப்ப நமக்கு என்ன வேணும்னு நமக்கு கேட்க தெரியாது, தப்பு தப்பா கேட்போம், தேவையில்லாததை கேட்போம். இல்ல அப்படியே கொடுத்தாலும் அதை வைத்து காப்பாற்றுகிற சக்தி நமக்கு இருக்காது. நாங்க என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நாங்க கேட்டாலும் எங்களுக்கு என்ன தகுதியோ அதை நீ ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு அருள வேண்டும்னா. இதுல இன்னொன்னு இருக்கு, இந்த அழகு இந்த பாசுரத்துல. கண்ணன் உறங்குகிற கண்ணனை எழுந்து வா, சிங்காசனத்துல உட்காருங்கிறா. நாங்க சிங்காசனம் போட்டு வச்சிருக்கோம், கோப்புடைய சீரிய சிங்காசனம், நீ சிங்கம், சிங்கம் சிங்கத்தின் ஆசனத்தில் அமர் அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ கண்ணன் நடந்து தானே வரணும். இந்த கண்ணனுடைய நடை அழக பார்க்கறதுல அவளுக்கு ஒரு ஆசை. சாதாரணமா பெருமாளுக்கு 4 விதமான நடைகளை சொல்வதுண்டு. அதனால தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் கூட சதுஸ்கதிஹி அப்படின்னு சொல்லும். 4 விதமான நடைகள். அங்க சிவதனுசு வச்சிருந்தது, ராமன் போய் அதை எடுக்கணும். விஸ்வாமித்திரர் அப்படி திரும்பி பார்த்தார். விஸ்வாமித்திரருடைய பார்வையை புரிந்து கொண்ட ராமன் அப்படி எழுந்து நடந்து போகும்போது, என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு கம்பர் வர்ணிச்சார். என்னெல்லாம் நடந்தது இல்லை, என்னெல்லாம் நடப்பதற்கு வெட்கப்பட்டது. மாக மடங்கலும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தான். ஒரு 4 விஷயம், என்னோட நட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நாணப்பட்டு கொண்டு ஓரமா போச்சான். என்னன்னு கேட்டா, ஒரு சிங்கம், சிங்கம் போன்ற நடை. ஒரு ரிஷபம், மால் விடை அப்படின்னா ரிஷபம். பொன் நாகம் அப்படின்னா மேருமலை, நாகம்னா யானை. இதுல மேருமலை எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கலாம். உறுதி இருக்கணும் இல்லையா? அந்த சிவதனுசை தூக்கும் போது உறுதி இருக்கணும். அப்ப மலை போல உறுதி இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக பொன் நாகம்னு போட்டார். ஆனா சாதாரணமா பெருமாளுக்கு 4 விதமான நடைகள்னு உண்டு. அந்த நடையழக பார்க்கணும்னு சொல்லுவார்கள். கோவில்கள்ல உற்சவம் நடக்கும்போது ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெருமாளை தாங்கி வரும்போது அவர்களே அந்த நடை மாதிரி ஆடி காட்டுவார்கள். சிம்மகதி, ஒரு சிங்கம் போல நடக்க வேண்டும். வியாக்ரகதி, அந்த வியாக்ரகதி எப்படின்னா புலி போல நடக்க வேண்டும். ரிஷபகதி, ரிஷபம் மாதிரி, அதுல கம்பீரம் இருக்கும், அதே சமயத்துல ஒரு மென்மை இருக்கும். யானை போல நடக்க வேண்டும். கஜகதி, அந்த கஜகதிங்கிறது தான் ஒரு துள்ளல் நடை.
நீங்க பிற்காலத்துல பாட்டு வந்ததா இல்லையா? தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்ததுன்னு பாட்டு வந்ததா இல்லையா? அந்த யானை போல நடக்க வேண்டும், சிம்மம் போல நடக்க வேண்டும், ரிஷபம் போல நடக்க வேண்டும்னா அந்த நடைய நாங்க பார்க்கணும் கண்ணா, எழுந்து வான்னா. ஆண்டாளே பின்னால பாடுறான். அவளுடைய திருமணம்னு சொல்லும்போது அந்த மாப்பிள்ளை எப்படி நடந்து வந்தார்னு சொல்றா. நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்குள் கோளரி மாதவன் கோவிந்தன் என்றொரு காளை புகுதான். சிங்கமாக வந்தவன் அப்படி காளையாக மென்மையாக வந்தான்னு. எங்களுக்கு கரிசனத்தோடு உன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கும் போது காளையாக கொடு, ஆனால் எழுந்து வந்து எங்களுக்காக நீ இந்த சிம்மாசனத்துல உட்காரும் போது அப்படி சிங்கம் வருவது மாதிரி வா அப்படின்னு கூப்பிடுறா. எல்லாமே இந்த நீங்க ஆராய்ந்து அருள் என கொடுன்னு சொல்றதுக்கு ஒரு அருமையான குறிப்பு. அதை சுருக்கமாக சொல்லணும். ராமானுஜருடைய அத்தியந்த சீடர் கிடாம்பியாச்சான். அவர் திருமாலிருஞ்சோலையில் அழகர் கோவிலில் பெருமாள்கிட்ட நின்று அழகர், இந்த சம்சார பந்தத்தில் இல்லற வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான், லௌகீகத்தில் கடல் அலை வந்து மோதாத மாதிரி மோதுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஆளவந்தாருடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அழகர். அப்படியே திருமாலிருஞ்சோலை அழகர் வந்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இங்கே எதுக்கு நீ வந்து அழற, எம்பெருமானார் இருக்கார், எம்பெருமானார் எல்லாம் சர்வபக்தி எம்பெருமானார், அவர்கிட்ட போய் கேளு, இந்த ஆராய்ந்து அவர்கள் உடனே கொடுக்கல. அவர் திருமாலிருஞ்சோலை மலையே, திருப்பார் கடலே, என் தலையே, திருமார் வைகுந்தமே, தன் திருவேங்கடமே, அருமா மாயத்தி எனது உயிரே, மனமே வாக்கே கருமமே, ஒரு மானுடியில் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனின் அற்புதமான பாசுரம். நீ போய் எதுக்கு இங்கே நிற்கிற, நீ கிடாம்பியாச்சன், நீ ராமானுஜருடைய ஆன்மாவை பெற்றவன், அனுகிரகத்தை பெற்றவன், அங்கே போ ஆராய்ந்து அருளேலோ. அதுக்கு ஒரு அழகான குறிப்பு சொல்றாங்க. அழகா சொன்னீங்க. அடுத்த பாசுரத்தை நாளை சிந்திக்கலாம்.